ஹலோ கைஸ், ஹோப் யூஆர் ஆல் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா August 6ங்க. ஸோ என்னடா டேவிட்டு August 6 ஃப்ரைடே என்ன காரில் ஏறி உட்காந்துருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய பேருக்கு தெரியாது, நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. ஆக்சுவலி ஐ எம் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ அது போக தான் நான் யூடியூப்பை வந்து ஒரு பார்ட் டைமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். தட்ஸ் லைக் மை பேஷன். ஸோ அதனால் ஐ டோன்ட் கன்சிடர் யூடியூப் அஸ் ஒன் ஒர்க்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் மை இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஓன் திங் ஐ எம் டூயிங் இட். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம பண்ண போகிறோன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸ்கோடாவோட சர்வீஸில் வந்து அவங்க வந்து சஸ்பென்ஷன் மாற்ற சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்காக நம்ம இப்போது சேலம் போகிறோம். ஸோ சேலம் போயிட்டு நம்ம ஸ்கோடாவில் வந்து வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் அவர் சஸ்பென்ஷன் பண்ணிவிட்டு, நான் காரை அங்கேயே விட்டுறலாமா, விட்டு தான் ஆகணும் ஆக்சுவலி, பிகாஸ் அதோட லேத் ஒர்க்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஓகே. பட் அங்கேயே ஸ்டே பண்ணலாமா இல்லை திரும்பி வந்துட்டு அகெயின் ஐ வாண்ட் டு கோ another டே அப்படின்னு யோசிக்கிறேங்க. அது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துட்டு, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 10 8:30லேருந்து இந்த மைண்ட் டிஸ்கஷன் தான். ஸோ விட்டுட்டு வந்துடலாமா இல்லை அங்கேயே ஸ்டே பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு. பட் நவ் ஃபிக்ஸ்டுங்க, விட்டுட்டு வந்துடலானே இருக்கேன். தென் நெக்ஸ்ட் டே இன்னொரு விலாகில் உங்களை பார்க்குறேன். அந்த விலாக் வந்து அநேகமாக போய் எடுத்துகிட்டு வரதா இருக்கும். ஸோ மறுபடியும் சேலமோட வீடியோ தான் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம அப்படியே டிரைவிங் மோடுக்கு போயிடலாம். 3, 2, 1. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து லுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் வேறு மாதிரி செட்டப் கைஸ். ஸோ இது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் லைக்கெல்லாம் சொல்லுங்கள். ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணுனாலும் சொல்லுங்கள். ஸோ ஐ வில் சேஞ்ச் இட் அப். ஆக்சுவலி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீவ். ஆக்சுவலி திங்க் இது கவரிங் தான் நினைக்கிறேங்க. ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நினைக்கிறேன். பட் சம்டைம்ஸ் லூஸ் ஆகுது. இது ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. ஒரு ஸ்டாப்பில் போயிட்டு ரெடி பண்ணிக்கிறேன் கைஸ். ஓய் கைஸ், பாருங்க, இன்னமும் அந்த ரோடை வந்து ரெடி பண்ணல கைஸ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்னமும் ரோடு ரெடி பண்ணாமல் நம்ம சஸ்பென்ஷனை அடி பண்ண வச்சுட்டே இருக்காங்க. ஓகே கைஸ், எனிவே அது பண்ண வச்சாலும் அடி வாங்க வச்சாலும் நம்ம தான் வண்டியின் சஸ்பென்ஷனை மாற்ற போகிறோமே. ஸோ நோ வரி கைஸ், மேக்ஸிமம் நோ ப்ராப்ளம். எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும். நான் வேறு ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கேன் கைஸ். ஏன்னா இன்சூரன்ஸ் வேறு இப்போ தான் ரினியூ பண்ணிவிட்டு இப்போ தான் ஜெராக்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா எங்கேயாவது போனால் என்ன ஆன்லைனில் வச்சுருக்கீங்க, ஒரு ஜெராக்ஸ் கூட போட்டு வைக்க மாட்டிங்களான்னு நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ அதனால் இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன்னா ஜெராக்ஸ் எடுத்திருக்கேன் கைஸ். ரினியூவல்லாம் பண்ணியாச்சு கரெக்டாக டைமுக்கு. அது August 1 அதோட எக்ஸ்பிரி ஆகிடுச்சு பழசு. ஸோ அதெல்லாம் பண்ணி கொண்டு இப்போ சேலம் போயிட்டுருக்கேன் கைஸ். ரொம்ப லேட் ஆகிட்ட மாதிரி இருக்குது. இன்றைக்கி 10 ஆகிடுச்சு கைஸ். இங்கே 8:30க்கு அப்பாயின்மெண்ட்டு. எனக்கு அப்பாயின்மெண்ட் போட வரவரே இங்கே இல்லை. ஆக்சுவலி அவரே பார்த்தீங்கன்னா அவரே இன்றைக்கி லீவில் இருக்கார். எப்பயுமே அவர்கிட்ட ஜாலியாக சொல்லிவிட்டு அப்படியே வண்டியை விட்டு வந்துடுவேன். இப்போ அவரே லீவில் இருக்கார். யாருமே பார்க்குறதில்ல கைஸ் ரோடை. அவங்க பாட்டுக்கு ஒரு வழியில் வராங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னென்ன காரணத்துக்காக இப்போ நான் ஆக்சுவலி சேலம் போகிறேன்னா, ஆக்சுவலி நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டே அன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு வந்தேன் கைஸ். ஒசூர்லேருந்து வரும்போது, கிருஷ்ணகிரி வரும்போது கரெக்டாக டாக் ஒன்று உள்ளே வந்துருச்சு. ஹைவேஸ்லேயே வந்துருச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி எடுத்துடலான்னு நினச்சேன் ரைட் லெஃப்ட்டு. நான் வண்டிங்கெல்லாம் போயிட்டு இருந்தனால லைட்டாக டச் ஆச்சு மாதிரி இருக்குது டாக் மேலே. ஹைவேஸ்னால ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை கைஸ், ஸ்லோவெல்லாம் பண்ண முடியல. அதனால் ஃப்ரண்ட்டில் இருக்க பம்பர் கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதுவும் ஒரு செக் பண்ணிடணும். ஏன்னா கொஞ்சம் நெட்டெல்லாம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. அது போக சஸ்பென்ஷன் ஏற்கனவே சொன்னபடி சஸ்பென்ஷன் கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். ஏன்னா ரைட் சைடில் எனக்கு நல்லாவே தெரியுது சஸ்பென்ஷன் சுத்தமாக விழுந்துருச்சுன்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் திங், கண்ணாடியெல்லாம் அப்புறம் மாற்றணும் கைஸ். ஆக்சுவலி கண்ணாடி கூட ஒரு பவராக இல்லை. ஓகே கைஸ், நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம ஃபேவரட்டான பங்கில் டீசல் போட்டு விட்டோம், விச் இஸ் பாரத் பெட்ரோலியம் பம்ப் அவதானப்பட்டி. இன்னைக்கு செம்ம க்ரௌடாக இருக்குங்க. ஆக்சுவலி எல்லாரும் ஊருக்கு போகிறாங்க போல். செம்ம க்ரௌடாக இருக்குங்க. ரோடு ஃபுல்லாக கார் தான். வேறு லெவலில் இருக்குங்க. ஃபன்னிங்காக இருக்குது.
ஓகே டீசலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் படி இட் இஸ் 95 + 95.96. ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் இட் இஸ் 96 ருபீஸுங்க டீசல். ஓகேவான்னு தெரியல, பட் ஓகேன்னு தான் எனக்கு தோணுகிறது. பட் கொஞ்ச நாள் அடிச்சிடுங்க 150 நம்ம சொன்னோம்ல, அது கண்டிப்பாக டீசல் அடிச்சே தீரும். அது மிக விரைவில் நடக்கும். நம்ம எலக்ட்ரிக் கார்ஸ் தான் நம்மளை காப்பாற்றும். எல்லாத்துக்கும் தும் போட்டு பேசுகிறோம். ஹிந்திக்காரன் ஆயிட்டோமோ. கோன் ஹே தும் ஆவே தும்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கேன். ஏன்னா லீவ் போட்டாச்சு இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு. எந்த பிளானுமே இல்லை கைஸ். போயிட்டு வண்டியை மட்டும் அங்கே விட்டுட்டு வந்துட வேண்டியதான் கைஸ். வேறு எந்த பிளானுமே போடல. ஆக்சுவலி சேலமில் ஏற்காடு இருக்குது, பார்த்துருக்கலாம். பட் ஆனால் பஸ்லலாம் எனக்கு போய் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை கைஸ். மொக்கையாக இருக்கும் சொல்ல போனால். ஸோ அதனால் காரு இல்லை பைக், நம்மளோட பிளாக் பீஸ்ட் இல்லை பிளாக் பெல் இருந்தால் கூட சந்தோஷமாக போயிட்டு வரலாம். இல்லை அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராக இருந்தால் கூட சந்தோஷமாக போயிட்டு வரலாம். சோலோவில் எனக்கு தெரிஞ்சு ஐ கெஸ் வித் சோலோவாக போகிறதே கொஞ்சம் போரிங் தான் கைஸ். வித்து கித்தெல்லாம் இல்லை, சோலோவாக போகிறதே போரிங் தான் கைஸ் சொல்ல போனால். சரி கைஸ், அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் நல்லா கிளைமேட் பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளவுட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. சரியான மழை பெய்யும்னு நினைக்கிறேன். காரை வேற விட்டுட்டு பஸ்ஸில் வரணும் நினச்சாலே ஒரு மாதிரி இருக்குது. எப்படியும் அங்கே போய் ஒரு 12க்கு சேர்ந்துருவேன் கைஸ். 12:30க்கு சேர்ந்துருவேன். அங்கே சேர்ந்தோடனே அவங்கெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு 1 ஆகிடும். 1க்கு முடிச்சாங்கன்னா அங்கே சாப்பிட்டு பஸ் ஏறலாமா இல்லை அங்கேயே ஸ்டேயை போட்டுடலாமா? ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லா திங்ஸும் விட்டுட்டு வந்துட்டேன். எதுக்கு அந்த ஸ்டே பண்ணக்கூடிய ஆப்ஷனை மறுபடியும் திங்க் பண்ணுறேன். சரி கைஸ், விட்டுட்டு வந்துடலாம். ஒரு மனசாக போகலாம். போகிறோம், வண்டியை விடுறோம், வந்துடுறோம், அவ்வளோதான். ஓகே கைஸ், நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்மளுடைய மெயின் ஃபேவரட்டான பிளேஸ் என்கிற தொப்பூர் கணவாய் வந்தாலும் சரி, இல்லை அந்த மலைகள் வந்தாலும் சரி, அந்த மாதிரி பிளேஸில் நான் உங்களை பார்க்குறேன் கைஸ். பிகாஸ் இங்கே சேம் ரோடு தான். பட் ஸ்டில் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். கொஞ்சம் பார்த்து உங்கள் கிளைமேட் கண்டிஷன்ஸ் அதையாச்சும் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், பாருங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு செம மவுண்டன் இருக்கு. இன்னுமுமே அதுக்கு மேலே மிஸ்ட் இருக்க மாதிரியே இருக்கு கைஸ். ஆக்சுவலி டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 10:26 ஆகுது. அப்பயுமே மிஸ்ட் இருக்க மாதிரியே இருக்கு. அந்த மலையும் லெஃப்ட் சைடில் போயிடுச்சு. இங்கே ஒரு ரைட் சைடில் ஒரு மலை இருக்கு. ரொம்ப சின்னதாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆக்சுவலி இந்த வியூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வியூ தான். ஏன்னா நம்ம எப்பயுமே டேஷ்போர்டில் வச்சு எடுப்போம். இப்போல்லாம் ஹோல்டர் வாங்கிட்டனால மாசா ஹோல்டரில் மாட்டிட்டு எடுத்துட்டு இருக்கேன் கைஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வியூ தான். இங்கேருந்து இன்னும் தருமபுரிக்கு 33 கிலோமீட்டர்ஸ் இருக்கு கைஸ். கிருஷ்ணகிரிலேருந்து வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் 20-50 கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவலி தருமபுரி. 48 to 50 கிலோமீட்டர்ஸ் தருமபுரி. 48 எக்ஸாக்ட்லி. சேலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 115 to 120 கைஸ். ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலி, ஏன் உன்னோட வீடியோ வந்து ரொம்ப சின்னதாக போடுற, ரொம்ப லென்த்தாக இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஓகே கைஸ், இனிமேல் நான் வந்து ஒரு கண்டென்ட் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா போயிட்டு ரிட்டர்ன் ஆகிற வரையும் ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் கைஸ். பட் ஆனால் வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக தான் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நோ அதர் கோ. பிகாஸ் லாட் ஆஃப் கமெண்ட்ஸ், என்னடா டேவிட் சின்னதாக போடுற, சஸ்பென்ஸ் வைக்கிற, 2 நாள் ஆகுது வீடியோ வரதுக்கும், நாங்கள் வெயிட் பண்ணுமா, அப்படி இப்படிலாம் நிறைய கொஸ்டின் வந்துருச்சு. ஓகே கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட்டாக இருக்கும் when you are going to தர்மபுரி. அண்ட் இது எக்ஸாக்டாக எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சம்வேர் அரௌண்ட், உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பையூர் தாண்டி இருக்கும். ரைட் சைடில் உங்களுக்கு மலை இருக்குது, கொஞ்சம் தான் கவர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஏதோ பெரிய சம்பவம் ஆகிவிட்டது போல கைஸ். என்ன ஆச்சுன்னு தெரியல. பெரிய டிராஃபிக் ஆகிருக்கு. ஏன் இவர் எப்படி வராரு? கரெக்டாக இது மாட்லாம்பட்டி கைஸ். தர்மபுரிக்கு முன்னாடி ஒரு ஊர். ஏன் இவ்வளோ டிராஃபிக் ஆகுது? இங்கெல்லாம் டிராஃபிக்கே ஆக வாய்ப்பே இல்லையே. இல்லை வண்டி எதுவும் ஸ்லோவாக போதா, இல்லை பிரேக் டவுன் ஆயிடுச்சா என்னன்னே தெரில கைஸ். ரொம்ப நேரமாக வண்டி போய்கொண்டே இருக்கிறது. ஓ, ஏதோ ஆக்சிடெண்ட் மாதிரி தான் தெரிகிறது. ஆமாம், ஆக்சிடெண்ட் தான் கைஸ். ஏதோ ஆக்சிடெண்ட் சம்பவம் நடந்திருக்கிறது. என்ன ஆச்சுங்கிறது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் தெரியும்னு நினைக்கிறேன்.
இன்னும் இங்கெல்லாம் 3 ways ஓட்டுறாங்க, பெங்களூர் மாதிரி ஜாலியாக ஓட்டுவாங்க போலயே. ப்ரோ இது 2 ways ரோடு, 3 ways ஓட்ட ட்ரை பண்ணாதீர். பன்னீர்னாலே ஃபசாக் தான். ஃபசாக்குங்கிற வேர்டு வந்து ஆக்சுவலி இட்ஸ் ஃப்ரம் தெலுங்கு கைஸ். ஆக்சுவலி ஒரு மோகன் பாபுங்கிற ஒரு டேரக்டர் கம் ப்ரொடியூசர் வந்து தெர் இஸ் அ திங் லைக் ஹி செட். ஓகே என்ன ஆச்சுன்னே தெரியலையே, ரோடு போடுறதுக்காக இவ்வளோ இது பண்ணாங்க இல்லையே. ஆக்சிடென்ட் ஆயிருக்கு மாதிரி தான் இருக்கு கைஸ். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஓ பிரேக் டவுன் ஆயிருக்கு கைஸ், ஆக்சிடென்ட் கூட ஆகலை. வண்டி பிரேக் டவுன் ஆனதுக்கு இவ்வளோ க்ரௌடு, ஒரே ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆனதுக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை கைஸ். ஸோ ஆக்சுவலி அந்த ஃபசாக் வேர்டு வந்து அவர் வந்து ஆக்சுவலி அது ஒரு இன்டர்வியூ தான். அந்த இன்டர்வியூவில் வந்து why in the movies they are like killing persons like one here there, instead you can take one shot fasak, like one take the sword and kill. That's all about acting guys. So on the one shot fasak pati that's a good word actually. Now I used to tell if the work is not going good, are baba one shot la fasaka today, like that I used to say. It's a small word but it has became famous actually. Telugu people will know it. யாராவது தெலுங்கு பீப்புள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் போஸ்ட் யோர் கமெண்ட் ஸோ தட் எவ்ரிபடி வில் கம் டு நோ அபவுட் த எக்ஸாக்ட் மீனிங். அவன் ஏதோ கெட்ட வார்த்தை பேசுறேன்னு நினைச்சுக்க போறாங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ தர்மபுரி வந்துட்டோம். ஸோ லெஃப்டில் போகிற ரோடு உங்களுக்கு தெரிஞ்சா அந்த ரோட்ல இருந்து கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தர்மபுரி பஸ் ஸ்டாண்டே போய் சேர்ந்துருவீங்க. வெரஸ் பஸ்ஸஸ் எல்லாமே இந்த லெஃப்ட் ரோட்ல இருக்கக்கூடிய தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு தான் கைஸ் சேலம் போகும். இஃப் யூ கம்மிங் பை பஸ்ஸஸ். நம்ம இப்போ தர்மபுரியை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். அடுத்தது எனக்கு தெரிஞ்சு தொப்பூர், எனக்கு தெரிஞ்சில்ல, அடுத்தது கன்ஃபார்மாகவே தொப்பூர் தான் கைஸ். தொப்பூர் டோல்கேட் அண்ட் தொப்பூர் கணவாய். Once after Toppur tollgate and Toppur Kanavai, then we'll get Omalur. அப்புறம் ஓமலூருக்கு அப்புறம் டைரக்டா நம்ம ஸ்கோடா S7 ஷோரூம் கைஸ். ஓகே கைஸ், அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்றேன். எனக்கு கிளைமேட் தான் கைஸ் சூப்பரா இருக்கு ஆக்சுவலி. அப்படியே பொறுமையா பார்த்துட்டு ஓட்டிட்டு போறது செமையா இருக்கு. ரொம்ப வெயிலா எனக்கு தெரியல, மேபி ஏசி போட்டிருக்கனால இருக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஜாலியாக தான் இருக்கிறது. ஏனால் இன்னைக்கு ஃப்ரைடே வீக்கெண்ட், அது போக நம்ம லீவ்ல இருக்கோம். ஒரு லீவ் எடுத்தது எவ்வளவு பெரிய சந்தோஷமா பேச வேண்டியதா இருக்கு பாருங்க. எஸ், தட்ஸ் லைக் ஒர்க் லைஃப் இருக்கும்ல, லைக் கண்டினியூஸ் ஒர்க் இருக்கும். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஃப்ரீ கட்னஸ் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு இப்போலாம் கைஸ். சின்ன வயசுல இருக்கும்போது அது வேற மாதிரி இருந்தது, இப்போ வேற மாதிரி இருக்கு. தலைவர் என்ன பண்றாரு, போயிருக்கலாமே அப்பயே. கடைசி நேரத்துல தான் போயிட்டு போறா. சரியில்லப்பா, சில பேரோட டிரைவிங்கை பார்த்தாலே பயம் வருது அம்மட்டுக்கும். எங்க பிரேக்க போட்டுருவாங்க, எங்கேயாச்சும் வண்டி எடுத்துட்டு போய் சொருகிடுவாங்களா அப்படின்னே இருக்கு கைஸ். ஓட்டுறதே சரியில்லப்பா, போயிடலாம், தாண்டிடலாம். Okay, there is a lorry has been break down. டயர் எதுவும் பஸ். ஓகே, உள்ள ஏதோ ஊத்திட்டு இருக்கு கைஸ், ஆயில்லாம் வெளியே கொட்டிடுச்சு மாதிரி இருக்கு. பலனோ என்ன பண்றாரு? ஜெய் சுசுகி பலேனோ. ஓகே, அப்படியே நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்றேன். மேபி டோல்கேட்ல தான் கண்டினியூ பண்ணுவேன் நெக்ஸ்ட். இல்ல மலை ஏதாவது வந்தா உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஐ லவ் மவுண்டன்ஸ். ஏன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து மவுண்டன்ஸை லவ் பண்ணலன்னா தட்ஸ் அ ப்ராப்ளம். பிகாஸ் 7 சைடுமே உங்களுக்கு மவுண்டன்ஸ் இருக்கும். 7 மவுண்டன்ஸ் கூடிய டிஸ்ட்ரிக்ட் கிருஷ்ணகிரி. நான் எப்பவுமே இந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது யோசிச்சிருக்கேன், அந்த மேல இருக்க ஃபிளைஓவர் எப்பயாச்சும் ஒரு டைம் போகணும் கைஸ். ஆக்சுவலி அது போட்டோ எடுக்கிறதுக்கு செமையா இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கேமரால செமையா இருக்கு கைஸ். ஆக்சுவலி தருமபுரிக்கே இது ஒரு நல்ல பாயிண்டா இருக்கு. லுக் அண்ட் ஃபீல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுக்குது. அதில் ஒரு டைம் மேலே போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் கைஸ், ஷுவராக எடுக்கிறோம். நம்ம ஆக்சுவலி மேபி சர்வீஸ் பண்ணிட்டு வரும்போது மேபி இட் வில் பி டூ லேட். பார்ப்போம் கைஸ் என்ன நடக்குதுன்ட்டு. பட் ஸோ குட் கைஸ், பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கு. அது ஒரு மாதிரி நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கு. சின்ன ஒரு பிரிட்ஜ் தான், வே ஓவர் பிரிட்ஜு. ஆனால் அது வே ஓவர் மாதிரி இல்லை, நல்லா ரோடு போட்டு யூ கேன் டிரைவ் கார்ஸ் as well, பைக்ஸ் as well. ஸோ அதனால அந்த ரோட்ல போய் ஒரு டைம் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் கைஸ். தருமபுரியில் இருக்கு. ஆக்சுவலி தருமபுரியிலேருந்து உங்களுக்கு ஒரு
5 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆகிற தருமபுரியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கைஸ். ஏன்னா அவுட்டர் சைடு தருமபுரி வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் இருக்குது கைஸ். ஸோ அதுவுமே கொஞ்சம் தூரமான பெரிய ஊர் தான். நல்லம்பள்ளி எல்லாமே வந்துடும் ஆக்சுவலி தருமபுரிக்குள்ளே. ஸோ சேலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 58 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். கிருஷ்ணகிரில இருந்து கிளம்பி ஃபர்ஸ்ட் டோல்கேட் வந்து சேர்ந்து விட்டோம், which is தொப்பூர் டோல்கேட் கைஸ். தொப்பூர் டோல்கேட் எல்லாமே ஃபாஸ்ட் ஆகுதுங்க. யா ஃப்ரீயாக தான் இருக்கு, பரவாயில்லை. எல்லாமே டேக் தான். ஸோ ஐ திங்க் you will find it. போலீஸ் எல்லாம் இருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டோலை தாண்டி போய் கொண்டு இருக்கிறோம். நம்ம இப்போ தொப்பூர் கணவாய் வந்து விட்டோம் கைஸ். த ஃபேமஸ் 1&1 தொப்பூர் கணவாய். இப்போ ரீசெண்டாக கூட அவர் வாக்ஸர் பேன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அவரோட சேனலில் வந்து நிறைய கார்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணுவார். ஸோ அவரோட சேனலை பார்க்கும்போது கூட ஹி ஹஸ் கோயிங் டு ஊட்டின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் ஐ குட் ஏபிள் டு சி ஹி இஸ் கிராசிங் திஸ் தொப்பூர் கணவாய். எனக்கு வந்து ரீசெண்டாக தாங்க வந்தது, ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் அந்த வீடியோ வந்தது, விச் இஸ் ஆன் ஆகஸ்ட். நேற்று தான் பார்த்த மாதிரி இருக்குது, பட் வீடியோ வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்ததுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் Thursday Wednesday பார்த்தேன்னு நினைக்கிறேன். பாருங்க, இங்கே இத்தனை பேரிகேட் போட்டிருக்காங்க. அது போக டேக் டைவர்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லாரிங்களுக்கெல்லாம் டேக். ஓகே லாரியெல்லாம் லெஃப்ட் போக சொல்லியிருக்காங்க, காரெல்லாம் ரைட் போக சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஓகே, இங்கே செக் போஸ்ட் இருக்கா என்னன்னு தெரியல கைஸ். இங்கே லாரியெல்லாம் லெஃப்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. நான் இப்படி ஒரு பேரிகேடில் லாரியை லெஃப்ட் எடுக்க சொல்லி நான் பார்க்கவே கிடையாது. அநேகமாக ஒரு செக் போஸ்ட் இருக்கலாம் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம், என்னன்றது தெரிஞ்சிடும் கிளியராக. நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் நம்மளே. ஆனால் கிளைமேட் தான் கைஸ் வேற லெவலில் இருக்கு. மழை இன்னைக்கு பிச்சு தள்ளிடும்னு நினைக்கிறேன். நான் வேற கிருஷ்ணகிரி வரலான்னு ஒரு பிளானை போட்டிருக்கேன், முடிஞ்சிருவேன்னு நினைக்கிறேன். டைம் வேற 11 மணி ஆயிடுச்சு கைஸ். தொப்பூரை கிராஸ் பண்ணும்போது 8:40 வர சொல்லலாம் ஸ்கோடாக்காரன். ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. ஓகே, இங்க லாரிஸ் எல்லாம் செக் பண்றாங்க போல கைஸ், வெயிட் எல்லாம். விச் இஸ் a good thing, குட் இனிஷியேட்டிவ். ஓகே, ஓவர் வெயிட்டா இருந்தா ப்ராப்ளம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்றாங்க மீனிங் என்ன இருக்கிறது, என்ன கேரி பண்ணிட்டு போறீங்கன்னா கேட்குறாங்க போல. பரவாயில்லைங்க, ஒரு குட் திங்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நடக்கிற இன்சிடென்ட்ஸ் இங்கே ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குங்க. இங்கே வந்தாலே ஒரு ஆக்சிடென்ட்டுங்கிற மாதிரி தான் சிச்சுவேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் விச் இஸ் அ குட் திங் தே ஆர் டூயிங். அதுபோல் கிளைமேட்டும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு க்ரீன், அந்த இதை பாருங்க கைஸ். அருமையாக இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே மாதிரி இருக்குது கைஸ். ஐ ஃபீல் லைக் ஃப்ளையிங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது கைஸ். இது சொல்றதோட நீங்க அப்படியே ஃபீல் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தட் ஃபீல். வேற லெவல்ல இருக்கு கைஸ், வேற லெவல். என்ன அவர் இப்பயே மண்ரோட ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு, இப்பெல்லாம் தேவையில்லையே. செம்ம சூப்பரா இருக்கு கைஸ். அப்படியே மழை மட்டும் இப்ப பெஞ்சா அருமையாக இருக்கும். பட் பெய்யாது மழை என்னைக்கும் கை கொடுக்காது. தேவையில்லாத நேரத்தில் மழை பெய்யும் அப்படின்ற சிச்சுவேஷன் தான் நான் பார்த்துருக்கேன். டூர் ஆரம்பிச்சிருச்சோ, ரொம்ப டார்க் ஆகிற மாதிரி இருக்கு. டைம் 11 தான் ஆகுது. என்னமோ ஈவினிங் ஒரு 6 o'clock போகிற மாதிரி இருக்கே. சரியில்லையேப்பா. நம்ம ட்ராக் ஏன் ஸ்ட்ரைட்டாக ஓட்டுறோம். தொப்பூர் கணவாயே ஒரு ஸ்பெஷாலிட்டி கைஸ். அதுலேயும் அந்த ஃபாரஸ்ட் தான், லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்க ஃபாரஸ்ட் தான் வேற லெவல். ஓகே, லாரிக்காரர் நீங்கள் லெஃப்ட் எடுங்க. ஓகேங்க, இங்கே ஆக்சுவலி நிறைய மங்கீஸ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் கைஸ். ஸோ அதனால ஃபுட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு போவாங்க. பிகாஸ் அதுங்கெல்லாம் காட்டிலே வாழ்றதுனால they'll come to the roads. நிறைய அடிபட்டும் கிடக்குங்க. அது எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இங்கே ஏதோ கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு போல. ஐ திங்க்
ஆகிட்டதுன்னு நினைக்கிறேன். பிரேக் டவுனே ஆயிடுச்சு கைஸ். இங்கே ஓகே, இங்கே ஒரு பேரிகேட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஓகே கைஸ், இதெல்லாம் நார்மல். லாரி பிரேக் அடிச்சிருவாரா? பின்னாடி அவ்வளோ வேகமாக வந்தார். இல்லை ஃபிலிம் தானா? ஆக்சுவலி இங்கே எனக்கு அவங்க போட்டிருக்க தேவையே இல்லை கைஸ். ஆக்சுவலி எனக்கு கேட்க போனால் இங்கே இருக்க பேரிகேடே தேவையே இல்லை, அதுதான். பட் இருந்தாலும் போட்டிருக்காங்க. ஓகே, 2 வீலர்ஸ்க்கு போட்டிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கு கேட்குதான் தெரியல, ஒரு கோ ஸ்லோன்னு கொடுக்குறாங்க. காட் செக்ஷன் ஹெட் நிறைய இங்கே மாடிஃபை பண்ணுறாங்க கைஸ். டெய்லியுமே ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஓ, இங்கே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்க மாதிரி இருக்கு கைஸ். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய குப்பை போட்டு வச்சுருக்காங்க. நம்ம இடிச்சு உடச்சிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இங்கே தான் நடந்திருக்க மாதிரி தான் நிற்கிறது. ஓகே, அது எதுவும் சொல்லுது கைஸ், 30 km ஸ்பீட்லேயே போங்க, நிப்பாட்டாதீங்க, நிறைய கண்டிஷன் சொல்லுது கைஸ். செம்மையாக இருக்கு. ஓகே, லாரிங்க எல்லாமே 30 km ஸ்பீடில் தான் போகணும். they are maintaining என்ன நம்பவே முடியல. Our people are following the lanes and rules. Wow, nice to see. Wow, so good. நம்பவே முடியல, நம்ம பீப்புளா மாஸ்பா. ரூல் சொன்னதை மதிச்சு they are driving it. செம. இந்த மாதிரி ஒருத்தங்க இந்த மாதிரி இருந்தாங்கனாலே போதும் கைஸ். ஓகே, லாரிங்க உண்மையாகவே ஃபாலோ பண்ணுறாங்கப்பா. செம சூப்பராக போயிட்டு இருக்காங்க. செம ஸ்லோ ஆகிட்டாங்க. கரெக்டாக 40 தான் இருக்கு. வாவ், லாரிஸ், ஹேட்ஸ் ஆஃப் லாரி பீப்புள். ப்ரவுட் ஆஃப் யூ ஆல். கரெக்டாக நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. அப்படியே பாருங்க கைஸ், அந்த மவுண்டன் வியூ இங்கேருந்து அப்பா என்னமோ ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்க மாதிரி இருக்கு. நான் கொடைக்கானல் இது வரைக்கும் போனதே இல்லை கைஸ். சின்ன வயசுல இருந்து நான் கொடைக்கானல் போனதே இல்லை. ஊட்டியெல்லாம் போயிருக்கேன். ஊட்டியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மினிமம் ஒரு 5 to 6 times போயிருப்பேன். வேற கொடைக்கானல் ஒரு டைம் கூட போனதில்லை. மேபி அடுத்த பக்கெட் லிஸ்ட்ல கொடைக்கானல வச்சிடலாம் கைஸ். அடுத்த ட்ரிப்பு நம்ம பிளாக் பல் பைக்லேயே போகணும் கைஸ். அதுதான் எனக்கு ஆசை. காரோட பைக்லேயே போகணும். இப்போதான் அந்த ஃபீல் இருக்கும். கூடிய விரைவில் போகிறோம் கைஸ். நம்ம போகாமல் யாரு? செமையாக ஃபாலோ பண்ணுறாங்களேப்பா. வேற லெவலில் இருக்குப்பா. வேற லெவல் ஃபாலோவிங்ப்பா. மவுண்டனும் இதுவும் செம்ம சூப்பராக இருக்கு கைஸ். ஒருவேளை அதெல்லாம் பார்த்து டைவர்ட் ஆகிடுவாங்களோ ரோட்டில். ஆனால் நைட்டு வந்து விழுறாங்க, ஸோ அதெல்லாம் தெரியக்கூட செய்யாது. பட் இருந்தாலும் ஒரு மெஸ்மரைசிங் பியூட்டியாக இருக்கு கைஸ். வேற லெவலில் இருக்கு கைஸ். பாருங்க, அப்படியே ஃப்ரண்ட்டு பேக்கு எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு மவுண்டன்ஸ் இதுதான் இருக்கு. இந்த இடம் வந்தாலே அந்த ஆக்சிடென்ட் தான் கைஸ் ஞாபகம் வருது. வாட் டு டூ, so many loved ones has been missed because of that. ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களே டிராக்டர்ல. மேபி ஒயிட் போர்டு போட்டுட்டு இருக்காங்களோ. சைடில் இருக்க அந்த இதை சரி பண்ணிருக்காங்க. அந்த கம்பி மாதிரி வைப்பாங்கல்ல, அதை சரி பண்ணிருக்காங்க. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து விழுந்துடுது போல ஆக்சிடென்ட் மாதிரி. அந்த மவுண்டன் சூப்பராக இருக்குது கைஸ். ஃப்ரண்ட்டில் வேற லெவல்ப்பா. இங்கே இங்கேயும் உடஞ்சிருக்கு கைஸ். இங்கேயும் ஏதோ ப்ராப்ளம் அடிச்சா என்ன? இங்கேயுமே இதை உடஞ்சிருக்கு. எல்லா இடத்துலையும் ஆக்சிடென்ட் ஆகும் போலியே. இவங்க இங்கேயும் உடஞ்சி விழுந்துருக்காங்க. அப்போ தான் இருக்கு. இங்கே உடஞ்சிருக்கு. இங்கே இருக்கு கைஸ் அந்த வண்டி. மை காட், வெயிட் வச்சாலே ப்ராப்ளம் தான் மாதிரி இருக்கு கைஸ். இங்கே ஆக்சிடென்ட் ஆகிடுக்கு. இங்கே ரோட்டுக்கு வந்தாலே ஒரு ஆக்சிடென்ட் இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. அது வெயிட்னால அந்த ஸ்பீடை கண்ட்ரோலே பண்ண முடியாதா இருக்கும். ஒரு 30-40 அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலுமே அந்த வெயிட்டுக்கே ஒரு 60-70 எடுத்துகிட்டு வரும்போது பிரேக் அடித்தாலும் அவங்களுக்கு நிற்காது. ஏன்னா வெயிட் இருக்குது உங்கள் வண்டியில். ஸோ அப்படி அவங்க மேனேஜ் பண்ணி அவங்க லாரிக்காரங்களாம். கார் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம். என்னன்னாலும் நீங்கள் போனாலும் கார் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். பைக்கெல்லாம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். தூக்கம் கொஞ்சம், அதுவும் நைட்லாம் ஓட்டுவாங்க, இருக்கிறதுலே ப்ராப்ளம். ஓகே கேஸ், அது ஃபைன் இருக்கட்டும். ஆக்சிடென்ட் வில் ஹேப்பன். ஆனால் ஃப்ரண்ட்டில் இருக்க மவுண்டன் எனக்கு வேறு லெவல் ஃபீலாக கொடுக்குது. இது எப்போ பார்த்தாலும் கிளைம் பண்ணுன்ற ஒரு ஃபீலே இருக்கே. ஒரு நாள் போயிடலாமா? சொல்லிட்டுலாம் வந்தால் என்னடா மவுண்டனில் ஏறிட்டு இருக்குன்னு கேட்பாங்க. நேராக போய் நம்மளே ஒரு நாள் ஏறிடலாமா? நல்லா தான் இருக்குது கைஸ். வேறு லெவல் கைஸ்.
இன்னமும் அந்த இடத்துலலாம் க்ளவுட் அப்படியே இறங்காத மாதிரியே இருக்குது. ஒரு மாதிரி அப்படியே ப்ளூயிஷாக தெரியுது எனக்கு. இந்த மாதிரி லைட்டாக பனியெல்லாம் மூடின மாதிரி இருக்குது. செம்ம கிளைமேட்டாக இருக்கும் போலயே. அப்போ ஏற்காடெல்லாம் இப்போ வேறு லெவலில் இருக்குமே கைஸ். ஏற்காடை மிஸ் பண்ணிடுவோமோ? சரி வாங்க, நம்ம கொடைக்கானலில் ஃபஸ்ட்டு பக்கெட் லிஸ்ட்டை முடிப்போம். ஏற்காடு நம்ம நிறைய டைம் போயிருக்கோம், இருந்தாலும் பக்கெட் லிஸ்ட்டுங்கிறது ஹிட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு மாதிரி வி ஷுட் டூ தட் கைஸ். தட்ஸ் ஆல் இம்பார்ட்டன்ட் திங் இன் அவர் லைஃப்ஸ். ஏன்பா இங்கே ரோட்டில் யாருமே எல்லாம் வேகமாக வரீங்க? இந்த மவுண்டனை பார்க்கும்போது பார்த்துட்டே இருந்து நான் பேசிட்டே இருப்பேன் கைஸ். அதனால நான் கொஞ்சம் தூரம் போயிட்டே கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்கேன். சுத்தே ஆகணுன்ற மாதிரி தோணுது. ஏதோ ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். அதை பார்க்கும்போது அப்படியே ஐஸ் எல்லாம் அப்படியே ஏதோ ஒரு தாட்ஸ் கொண்டு வருது. அப்படியே அது மேலே நடந்து போகணும், அந்த கிளைமேட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க பாஸ், ஒரே ஒரு நிமிஷம், நான் போயிடுறேன். நீங்கள் பார்க் பண்ணுங்க, நான் போயிடுறேன். ஓகே ரைட். ஓகே ஐ திங்க் அந்த மவுண்டன் முடிஞ்சிருச்சு. நான் அங்கேருந்து எடுத்திருந்தேன்னா இன்னும் பேசியிருப்பேன். பரவாயில்ல, இருந்தாலும் நீங்கள் இதே என்னடா வாழன்னு பேசிட்டே இருக்கான்னு நினைப்பீங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அங்கே ஒரு மவுண்டன் ஃபுல்லாகவே மூடி இருக்கு கைஸ். ஸோ ஐ திங்க் அது ஏற்காடுன்னு தான் நினைக்கிறேன். எப்படி அவ்வளோ பனியாக இருக்குது இந்த டைமில்? டைம் வந்து 11:17 ஆகுது. வின்டர் சீசனும் கிடையாது. வேற லெவலில் இருக்குது கைஸ். என் கண்ணாடினால அப்படி தெரியுதான்னு நினச்சேன். கண்ணாடி இல்லை, மவுண்டனே மறைஞ்சிருக்கு கைஸ். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த டெட் எண்ட் அந்த லாஸ்ட் இதில் பாருங்க, ஒரு அப்படியே ஒரு மாதிரி ப்ளூ கலரில் ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்கு பாருங்க க்ளவுட்ல. வேற லெவலில் இருக்குது கைஸ். ஏற்காடுப்பா சூப்பராக இருக்குது ஆக்சுவலி கிளைமேட்டு. இட்ஸ் த சீசன் நினைக்கிறேன் ஏற்காடுக்கு அப்போ. ஓகே கைஸ், அப்போ முடிஞ்சா ஒரு ரைடை போட்டுடலாம். வேற லெவலில் கிளைமேட் இருக்கே. மிஸ் பண்ணிட்டு போகிறேனே, சேலம் வரையும் வந்துட்டு விட்டுட்டு போகிறேனேன்ற மாதிரி இருக்கே நினைக்கிறேன். அது செம்ம பெருசாக இருக்குது கைஸ். ஆக்சுவலி அந்த மவுண்டனுமே பெருசாக இருக்குது, லேயராக இருக்குது. ஆனால் ஃபுல் பனி மிஸ்டாக இருக்குது. அது இந்த டைமில் நடக்குதுன்னே தெரியல. மிஸ்ஸிங் தான். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டே கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறமே ஏற்காடு பிளான் போடுவோம். நம்ம பாட்டுக்கு இருக்கிற பக்கெட் லிஸ்ட்டை விட்டுட்டு இதுவும் இல்லை அதுவும் இல்லாமல் போகிறதுக்கு we'll just complete one bucket list and we'll go by flow and plan. ஆக்சுவலி ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன் கைஸ் நியூஸ்லேயே. அது வந்து என்னன்னா, சேலம் டுவர்ட்ஸ் போகும்போது ஏதோ ஒரு கார் 140+ போயிருக்கும் போல். அப்படியே பைக்கை வந்து அப்படியே இடிச்சிட்டாங்க கைஸ். அவங்க கன்சிடரே பண்ணல ஆக்சுவலி. அந்த பைக்கை பார்க்கவே இல்லை. அவங்க இடிச்சதே அவங்களுக்கு தெரிஞ்சதா என்னன்னு தெரியல. ஆனால் செம மிஸ்டேக் கைஸ் கார் டிரைவர் மேலே. அது மேபி அவங்க பைக்குமே அப்படி ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் சேலமில். அவங்க வந்து அந்த ஒயிட் லைனை ஃபாலோ பண்ணணும். ஆனால் அவங்களுக்குமே அந்த ஒயிட் லைன்ஸ் இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் ஒயிட் லைனே கிடையாது. அங்கே தான் அந்த ஒயிட் லைன் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உள்ள வெளியேன்னு அவங்க ஓட்டுறாங்க. யார் மேலே அதை மிஸ்டேக்குன்னு சொல்கிறதுனே தெரியலையே. மிஸ்டேக்குன்னே சொல்ல முடியாது கைஸ். ஆக்சுவலி இது எனக்கு தெரிஞ்சு ரோடை வந்து அவங்க இன்னும் கூட என்லார்ஜாக போட்டிருக்கணும், ஒரு பிளான்டாக போட்டிருக்கணும். பாருங்கள், இங்கெல்லாம் ஒயிட் லைன்ஸ் இருக்குது. பட் பீப்புள்ஸ் கொஞ்சம் பேர் தான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. பாருங்கள், இவங்கெல்லாம் வயசானவங்க செம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி போகிறாங்க அந்த லைன்குள்ளேயும். வேற அதர் பீப்புள் லைக் யூத் மாதிரி எங்களை மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் வேகமாக தான் போய் பார்ப்போமே, டைம் ஆகுது, எதுக்கு போய் வெயிட் பண்ணணும் அப்படி இப்படின்ற ஒரு கான்செப்டில் வேகமாக ஓட்டணும்னு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு வந்துடுறாங்க. அது மிகப்பெரிய விபரத்தில் தான் முடியுதுங்க. ரைட் சைடில் ஒரு லாரி ஆக்சிடென்ட் ஆகிட்டு போகுது. இன்னும் நமக்கு சேலம் 25 கிலோமீட்டர்ஸ் கைஸ். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11:21. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்டான டைமில் தான் வந்துட்டு இருக்கோம். ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. கரெக்டாக ஒரு 2 hours நினச்சேன். 10 அங்கேயே கிருஷ்ணகிரிலேயே டீசல் போட்டு நம்ம வண்டி எடுக்கும்போது 10. நம்ம இப்போ ஓமலூர் டோல்கேட் வந்து விட்டோம். நெக்ஸ்ட் எந்த டோல்கேட்டும் இல்லை கைஸ். நேராக போய் S7 ஷோரூமில் காரை கொடுத்துட்டு கிளம்பியே போயிடலாம் கைஸ். வீட்டுக்கே போயிடலாம். எதுக்கு போய் அதுக்காக ஸ்டே எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேராக போயிடலாம். எனக்கு தெரிஞ்சுட்டு இங்கேருந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்கோடா ஷோரூம் ஒரு 7 ஸ்கோடா ஷோரூம் இல்லை, இது ஸ்கோடா சர்வீஸ் சென்டர். ஸ்கோடா ஷோரூமுமே ஒன்று இருக்குது ஆக்சுவலி. அது வந்து கொஞ்சம் தூரம் இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் கைஸ். அவ்வளோதான், எக்ஸாக்டாக டு பி எக்ஸாக்ட் 7. ஓகே கைஸ், நான் அப்படியே ஸ்கோடா சர்வீஸ் ஷோரூம் போனோடனே கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் வண்டியெல்லாம் வேறு லெவலில் ஓட்டுறாங்களே, வந்து விழுந்துருவாங்க மாதிரி இருக்குப்பா. இது என்னவா இருக்கும்? இது ஏதாவது அந்த மெஷின்களுக்குரியதாக இருக்குமோ, இல்லை அந்த நமக்கெல்லாம் அந்த ரோடு போடுது தார்
பாருங்க எப்படி இந்த ரைட்ல ஏறி நிற்கிறாரு பாருங்க, வழியும் விட மாட்டாரு. சரி போயிடும், வழியே இல்லை, எங்கேயோ ஓடிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் வேகமாச்சும் போகணும், இல்லை அங்கேருந்து கிளம்பணும். இருக்கவங்களாம் திடீர்னே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம ஸ்கோடா ஷோரூமுக்கு மிக அருகில் வந்து விட்டோம். சொல்ல போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ், 2-3 கூட இருக்காதுங்க, ஒரு 300 மீட்டர்ஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு ஸ்கோடா ஷோரூம் வந்து விடும். ஸோ இப்போ நான் ஆக்சுவலி ரைட்டில் ஏறணுங்க, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. லெஃப்ட்லேயே ஏறி வந்து விட்டேன், ரைட்டில் ஏறியே ஆகணும், வேறு வழி இல்லை. பார்ப்போம், இந்த லாரிக்காரர் விட்டார்னா போவோம். கொஞ்சம் ப்ராப்ளம் தான் கைஸ். ஆக்சுவலி இங்கே ரேடிசன் இருக்கனால இந்த ஒரு பேரிகேடு போட்டு வச்சு செய்கிறாங்கப்பா. இப்போ நான் ஆக்சுவலி யூடர்ன் போட முடியுமான்னு தெரியவில்லை. போட்டுருவோம் கைஸ், பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும், அதற்கப்புறம் பார்ப்போம். அந்த ரோட்டில் போய் யூடர்ன் போட்டு தான் அப்படி போகணும். ஆக்சுவலி யூடர்னை போட்டு விட்டோம். ஓகே, 12க்கு வருவோம்னு நினச்சோம், 11:42 வந்துட்டோம். பரவாயில்ல கைஸ், கொஞ்சம் அழுத்திட்டே வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் இங்கே டெஸ்ட் டிரைவ் கொடுக்கும்போது நம்ம காரை எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரமாக அப்படியே போயிட்டே இருந்துட்டேன். சர்வீஸ் முடிச்சுட்டு கொடுப்பாங்க ஆக்சுவலி, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஓட்டி பாருங்கன்ட்டு. அப்படியே நான் பாட்டு போயிட்டே இருந்துட்டேன். ஓகே கைஸ், இன்னும் ஒரு 100 மீட்டரில் ஸ்கோடா ஷோரூம் உங்களுக்கு தெரியும். என்னுடைய பிளாக் பீஸ்ட்டை ஒரு 2 days பார்க்க முடியாது. மிஸ் யூ பிளாக் பீஸ்ட், பாய் பாய். ஓகே கைஸ், நான் அப்படியே இந்த வீடியோ எங்கேயோட எண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாலே ஸ்கோடா ஷோரூம் சர்வீஸ் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம வந்து ஸ்கோடாவில் வண்டியை விட்டுட்டு இப்போ நம்ம பஸ் ஏறிட்டோம். ஸோ ஏரியாச்சு கைஸ், இதில் எதுவும் காட்டுறதுக்கு இல்லை, பாருங்கள் எவ்வளோ டர்ட்டியாக இருக்குது. அதுவும் இங்கே யாரோ தூங்கிட்டு இருக்காரு, இங்கே வேணாம் இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ எவ்வளோ பில், ஐ மீன் லைக் ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க கைஸ். அது எவ்வளோ ஆச்சுன்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெயின் சேஞ்சஸ் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we will find the main changes as a replacement for the suspension and also the அந்த ஒரு ஆயில் செக் லெவல் மட்டும் பண்ண சொன்னாங்க கைஸ். ஸோ அது மட்டும் இப்போ பண்ணுவாங்க. ஆக்சுவலி அதுக்கே பில்லு வந்து எஸ்டிமேஷன் வந்து ரஃப் எஸ்டிமேஷன் 35,000 சொல்லியிருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி கைஸ், நான் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ யாராவது சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது போக அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் என்னுடைய அப்டேட்ஸை மிஸ் பண்ண மாட்டீங்க. எதுவும் பேசுகிறதுக்கு இல்லை கைஸ். ஸோ அதனால் அதோட எண்ட் பண்ணிக்கிறேன். எப்படி இங்கேருந்து ஒரு 2 hours ஆகும் கிருஷ்ணகிரி போய் சேர்கிறதுக்கு. அது போக ஆக்சுவலி என் கண்ணாடியெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு கைஸ். நான் அதையுமே கொஞ்சம் போய் ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. பிளாக் பல்லில் போயிட்டு I'll just do that work guys today. என்னோட லீவ் எடுத்தது கொஞ்சம் ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணுறேன். ஓகே கைஸ், கண்டினியூ பண்ணுறேன். See you all. Take care. Bye.